ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் படி இந்திய பொருளாதாரம் நான் வந்து ஃபுல்லா வந்து லைன்ல டீச் பண்ணி போட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரிவிஷன் பாயிண்ட் வந்து பார்த்துடலாம் சரிங்களா? டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க 9944477524 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். நம்ம டெய்லி ரிவிஷன் அண்ட் கிளாஸஸ்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம சிலபஸை நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி முடிக்கணுங்க. அதனாலதான் 8 மந்த் வந்து நம்ம டியூரேஷன் போட்டு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துடலாம் ரிவிஷன் பாயிண்ட். இந்திய பொருளாதாரம், அதாவது இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர்னு சொன்னது யாருங்க? சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ. யாருங்க? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சரிங்களாங்க. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. சரிங்க, நம்ம இப்போ இந்திய பொருளாதாரம் ரிவிஷன் பாயிண்ட்லாம் பார்த்துடலாங்க. இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் பணிகள் மொத்த பணமதிப்பு. அதாவது ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்படுற அந்த பண்டம், சரிங்களா, பண்ட பணிகளின் மொத்த பணமதிப்பு. அதாவது நம்ம இதுல ரிவிஷன் மட்டும் தாங்க பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்கட் எல்லாம் தரமாட்டேங்க, ஏன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் ரிவிஷன் பண்றவங்களுக்கு. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச், சரிங்களா? மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னா ஜிஎன்ஹெச், சரிங்களா? 1972 ஜிக்மே சிங்கே வாங்சுக், நான்காவது மன்னர், சரிங்களா? ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவரு நான்காவது மன்னர். அடுத்து நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இதெல்லாம் வச்சுதான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறியீடை வந்துட்டு கணக்கிடுறோம், சரிங்களா? நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். அடுத்து வளர்ந்த நாடுகள், தொழில் மற்றும் வளத்தை முழுவதும் பயன்படுத்துறது தான் வளர்ந்த நாடுகள், சரிங்களா? தொழிலாக இருக்கட்டும் சரி, வளமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முழுவதுமாக பயன்படுத்தக்கூடியதுதான் வளர்ந்த நாடுகள். யுஎஸ்ஏ அப்படின்னா யுஎஸ்ஏ, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இந்த 5 நாடுகளுமே வளர்ந்த நாடுகள். எப்படி நோட் மேக்கிங் பண்ணணும்னு கேட்டீங்க, இப்படிதான் பண்ணணும். இப்படி பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு 2-3 டைம் படிச்சீங்கன்னா தான் உங்களால இந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்க முடியும், புரியுதுங்களா? வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அப்படின்னா வளம் முழுதை யூஸ் பண்ணாதவை, சரிங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபுல் வளத்தை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இவங்க எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். இது வந்து 3ஆம் உலக நாடுகள்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? இந்தியா 7வது பெரிய பொருளாதாரம், அதாவது 7% பொருளாதார வளர்ச்சி, புரியுதுங்களா? எத்தனைங்க? 7வது பெரிய பொருளாதாரம், 7% பொருளாதார வளர்ச்சி. இது வந்து கலப்பு பொருளாதாரம்னு சொல்றாங்க. வேளாண்மையில 60% வேளாண்மை சார் தொழில தான் கொண்டிருக்கு. 17% உள்நாட்டு உற்பத்தியில வேளாண்மையோட பங்களிப்பு இருக்குது, 17%. அடுத்து இந்தியால இந்தியா வந்து உலக பொருளாதாரத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபில 7th பிளேஸ், ஜிடிபில 7th பிளேஸ், ட்ரிபிள் பி, சரிங்களா, அதாவது வாங்கும் சக்தியில 3rd. அப்புறம் G20 நாடுகள்ல இந்தியா இடம்பெற்றிருக்கு. நோட்ஸை வந்து இப்படி கிறிஸ்பா எடுத்தீங்கன்னா தான் உங்களால ரிவிஷன் பண்ண முடியுங்க. நான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு கொடுத்துட்றேன், ஓகேங்களா, நோட்ஸ் எல்லாம். ஜிடிபி 2016-17 ஃபர்ஸ்ட் சீனாங்க, சரிங்களா? 2016-17 ஜிடிபில ஃபர்ஸ்ட் இடம் வந்து சீனா, செகண்ட் இந்தியா, அதாவது 7.1% ஜிடிபி அப்போ, சரிங்களா? பணிகள் துறை வந்து முக்கிய பங்கு வகித்திருக்கு, பணிகள் துறையில தான் முக்கிய பங்கு வகித்துள்ளது. ஜிடிபில அதிகமாக எதுங்க இதாயிருக்கு முக்கிய பங்கு? பணிகள் துறை. இந்திய பொருளாதாரம் பற்றி நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையில வந்துட்டு இந்த மாதிரியான இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு? நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு. 2014-15 ஜிடிபில 7.6% வந்துட்டு வளர்ச்சி இருந்திருக்கு. அதுல அதிக இளைஞர்களை உடையதாக அதுல சொல்லப்பட்டிருந்திருக்கு. மக்கள் தொகை ஃபர்ஸ்ட் வந்து சீனாங்க, செகண்ட் இந்தியா, 121.02 கோடி, 121.02 கோடி. அதாவது 1000 பேர்ல 1.7% வீதம் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்குது. எப்படி? அதாவது இந்த அதிகரிக்கக்கூடிய வீதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகை இருக்காங்க பாருங்க, அதுல ஒவ்வொரு வருஷமும் அந்த மொத்த மக்கள் தொகையோட அளவுக்கு இங்க ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்துட்டு மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்களாமா, சரிங்களா? அடுத்து வறுமை, 10% பேர் மட்டும் அதிக வருமானம் வந்து ஈட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனைங்க? 10% பேர் மட்டும்தான் அதிகமான வருமானம் ஈட்டிட்டே இருக்காங்க, மத்தவங்கள வறுமையில தான் இன்னும் இருக்காங்க. அடுத்துங்க வேலை வாய்ப்பு,
இந்தியால எக்கனாமி எப்படி இருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. சரிங்களா? இந்தியன் எக்கானமியா என்னன்னு சொல்றாங்க? வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து இந்தியா உலகின் புவிப்பரப்புல 2.4%, உலக வருவாயில 1.2%, மக்கள் தொகையில 17.5%. சரிங்களா? புவிப்பரப்பில் வந்து 2.4%, உலக வருவாயில 1.2%, மக்கள் தொகையில 17.5%. உலக மக்கள் தொகையில 6ல ஒருத்தர் இந்தியருங்க. உலக மக்கள் தொகையில 6ல ஒருத்தர் இந்தியரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு மக்கள் தொகையில 3rd பிளேஸா இருக்குது. எத்தனைங்க? 3வது இடம் பெற்றிருக்கு. அதாவது நம்மளோட ஸ்டேட்டான நம்மளோட இந்தியால இருக்க ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலத்தோட மக்கள் தொகைக்கு அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. அடுத்து 1911 இருந்து 21 வரைக்கும் காலரா, பிளேக்கு, அப்புறம் இன்ஃபுளுயன்சா, மக்கள் தொகை இதனால மக்கள் தொகையெல்லாம் வந்துட்டு குறைவு ஏற்பட்டே வந்திருக்குது இந்த நோய்கள்னால. சரிங்களா? அப்ப காலரா, பிளேக், இன்ஃபுளுயன்சா இந்த நோய்கள்னால மக்கள் தொகை குறைவு ஏற்பட்ட அந்த வருடங்கள் என்னங்க? 1911 இருந்து 1921 வரைக்கும். அடுத்து 1921 இந்த இந்த வருஷத்துக்கு பின்னாடி மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சதுனால பெரும் பிரிவினை ஆண்டு. அப்போ பெரும் பிரிவினை ஆண்டு எந்த வருஷங்க? 1921. சிறுபிளவு ஆண்டு எந்த வருஷங்க? 1951. சரிங்களா? மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% இருந்து 1.25% குறைந்து இருக்குது. சோ குறைந்து இருக்கிறதுனால சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறு பிளவு ஆண்டு எந்த வருஷங்க? 1951. 1961ங்கிறது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. புரியுதுங்களா? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எந்த வருஷங்க? 1961. எப்படி வெடிப்புன்னு சொல்றாங்களா? அதாவது 1.96% இந்த இது அதாவது அதுல இருந்து 2% அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுங்கிறாங்க. 2001ல மக்கள் தொகை 1 பில்லியன் அதாவது 100 கோடி கடந்தது. அப்போ 1 பில்லியன் 100 கோடியை கடந்தது வந்து எந்த வருஷம் மக்கள் தொகை? 2001. 2001ல மக்கள் தொகை 1 பில்லியனை கடந்திருக்குது. 2011ல மக்கள் தொகை மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா அதிகமாக இளைஞர்கள் அப்போ இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி என்ன சொல்ல வராங்கன்னா அதிகமான இளைஞர்கள் இருந்திருக்காங்க. சோ மக்கள் தொகை மாறுதல் 2011. பிறப்பு இறப்பு விகிதம் 10 அதாவது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் இறக்கும் நபர்களோட எண்ணிக்கை தாங்க பிறப்பு விகிதம். என்னங்க? 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கிறது இறக்கிறது இந்த மாதிரியான கவுண்டிங் இந்த நபர்களோட எண்ணிக்கை தான் வந்துட்டு பிறப்பு இறப்பு விகிதம். அடுத்து பிறப்பு விகிதம் இது வந்து ஷார்ட்கட் தாங்க. ஓகே அப்படின்னா கேனா வந்து கேரளாங்க. அது வந்து கம்மியா இருக்குது. குறைவான பிறப்பு விகிதத்தையும் அதிகமான பிறப்பு விகிதம் வந்துட்டு உத்தரப்பிரதேசம். சரிங்களா? 29.5. சரிங்களா? கேரளா வந்துட்டு 14.7. இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுதான் ஆகணும். கண்டிப்பா வந்து இது மைண்ட்ல மெமரி பண்ணிக்கணும். கேரளா 14.7 கிட்டத்தட்ட 4.5. இது வந்துட்டு ஒரு 29. சரிங்களா? 29. புரியுதுங்களா? அதாவது ஓகே அப்படின்னா பிறப்பு ஓகே அப்பனா ஓகே பிறப்பு விகிதம் நல்லா இருக்கு அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இறப்பு விகிதம் வந்துட்டு மேரி இறந்துட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மேற்கு வங்காளம் ரீங்கிறது ஒரிஷா நான் வச்சுக்கிட்டேங்க. சரிங்களா? மேற்கு வங்காளம் 6.3% இறப்பு விகிதம் குறைவாகவும் ஒரிஷா 9.2% இறப்பு விகிதம் அதிகமாகவும் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. அடுத்து பீமரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரு, எம்ஏங்கிறது மத்திய பிரதேசம், ஆறுங்கிறது ராஜஸ்தான், யூங்கிறது உத்தரப்பிரதேசம். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகையோட எண்ணிக்கை டிவைடட் பை 1 சதுர கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு. சரிங்களா? 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அடுத்து இந்தியா 1951ல எவ்வளவு மக்கள் தொகை அடர்த்தின்னு பாத்தீங்கன்னா 117. சரிங்களா? 117 மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி 117 1951ல. 2001ல 325. 2001ல 325. 2011ல 382. எவ்வளவுங்க? 382. 2011ல. அடுத்து இந்தியாவை விட அதிக அடர்த்தி கொண்ட மாநிலங்கள் என்னென்னு பார்த்தலாம். கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். மிக அதிகமாக மக்கள் அடர்த்தி கொண்டது பீகார். சரிங்களா? 1102. இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் வந்து நான் நீட்டா வந்து லைன் பை லைனா எடுத்து போட்டிருக்கேன். அங்க வந்து இந்திய அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. மிக அதிகம் பீகார்ல வந்துட்டு மிக அதிகம் 1102. அடுத்து வெஸ்ட் பெங்கால 880. ரொம்ப ரொம்ப கம்மி எதுன்னா அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? அருணாச்சல பிரதேசம் 17. அடுத்துங்க
பாலின விகிதம் இதுல வந்து ஒரு 50 பாயிண்ட் வருங்க. பாயிண்ட் வைஸ் படிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஓகே 50 பாயிண்ட் இருக்கு, 50 பாயிண்ட் நம்ம மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட மெத்தடு. நீங்க யூஸ் பண்றதா பண்ணிக்கோங்க. பாலின விகிதம் பெண்களோட எண்ணிக்கை டிவைடட் பை 1000 ஆண்கள். அதாவது 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்களின் எண்ணிக்கை இருக்குங்கிறதா பாலின விகிதம். இந்தியால 1951ல 946ங்க. எவ்வளவுங்க? 946 எவ்வளவுங்க? 946 1951. 2001ல 933, 2001ல 933, 2011ல 940, 2011ல 940. புரியுதுங்களா? இது ரிவிஷன் கிளாஸ், சோ ஸ்பீடா தான் இருக்கும். ஓகேங்களா? மிக அதிகமாக பாலின விகிதம் எங்கன்னா கேரளாலங்க 1084 பெண்கள். சரிங்களா? மிக அதிகமான பாலின விகிதம் எங்கங்க 1084 பெண்கள் கொண்டிருக்காங்க கேரளால. குறைவான பாலின விகிதம் எங்கன்னா ஹரியானா. சரிங்களா? ஹரிக்கு பால் பிடிக்காது, அதனால குறைவாதான் குடிப்பான். அப்படி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 877, 877. அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அதிக வாழ்நாள் குறைந்த இறப்பு விகிதம். அதாவது அதிகமா ஒரு மனுஷன் வாழ்றாங்க அப்படின்னா குறைவான இறப்பு தான் நடக்கும். குறைவான மக்கள் வாழ்றாங்கன்னா அதிகமான இறப்பு விகிதம் ஆகும்னு சொல்றாங்க. 2001ல இருந்து 2011 இந்த 10 வருஷத்துல 23 வருஷம் தான் சொல்லிட்டு ஒரு மனுஷனோட வாழக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பா வந்து கணக்கிட்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இது ஒரு அட்டவணைங்க. 1951ல 32.5 ஆண்கள் இருந்திருக்காங்க, 31.7 பெண்கள் இருந்திருக்காங்க, மொத்தம் 32.1. சரிங்களா? 1991ல 58.6. இந்த புள்ளிகள் எல்லாம் படிச்சுதாங்க ஆகணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல வந்துட்டு இந்த புள்ளிகளை வந்துட்டு இந்த சைடு அந்த சைடு கொடுத்துட்டு பொருத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. இந்த ஒரு லெசன் தான் வந்துட்டு உங்களுக்கு பெருசா இருக்கும், மத்ததெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஆண்டு 1951, அதாவது 32.5, பெண்கள் வந்துட்டு 31.7, மொத்தம் 32.1. 1991ல 58.6, அப்புறம் வந்து 59, 58, 59. அதனால ஆவரேஜா மொத்தமா வந்துட்டு 58.7ன்னு கொடுத்திருக்காங்க. 2001ல 61.6, 63.3, 62.5. அப்படியே வருது பாருங்க. 61, 62, 63. அது அப்படியே வந்து மைண்ட்ல ஏத்திக்கீங்க. 2011ல 62.6, அடுத்து 64.2, அடுத்து 63.5. சரிங்களா? 62, 63, 64. இது நல்ல மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்க. எழுத்தறிவு 2011ல ஆண்கள் 82% இருந்திருக்கிறாங்க, பெண்கள் 65.5% இருந்திருக்கிறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 74.04% எழுத்தறிவு விகிதம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. எவ்வளவுங்க? ஆண்கள் வந்து 82%, பெண்கள் 65.5%. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 74.04%. குறைவாக பீகார்ல தான் வந்து எழுத்தறிவு விகிதம் இருக்கிறாங்க, 61.8%. 61.8%. அடுத்து அதிகமாக, இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கேரளால 94%, மிசோரம்ல 91.3%, கோவால 88.7%, ஹிமாச்சல் பிரதேசத்துல 82.8%, மகாராஷ்டிரால 82.3%, சிக்கிம்ல 81.4%, தமிழ்நாடுல 80.1%. இது அப்படியே நான் படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே ரீகால் ஆயிட்டே வரணுங்க. அப்பதான் நீங்க வந்து கரெக்டா படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இயற்கை வளங்கள் புதுப்பிக்கக்கூடியவை என்னென்ன? நீண்ட காலமா இருக்கும், மீண்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா? காற்று, நீர், காடு, கடல் வளம், உயிரினம். புதுப்பிக்க இயலாதவை நிலக்கரி, பெட்ரோலியத்தை புதுப்பிக்கவே முடியாது. அடுத்து மண்வளம். மண்வளத்துல 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலங்கள் இருக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு. மண்வளத்துல இந்தியாவை பொறுத்தளவுக்கு எவ்வளவுங்க இருக்கு? 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். வனவளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடு. சரிங்களா? வனம் எவ்வளவு இருக்கு? 69.09 மில்லியன் ஹெக்டர் காடுகள், 21.09 சாரிங்க 21.02%. 21.02%. வனவளம் எவ்வளவுங்க இருக்கு? 69.09 மில்லியன் ஹெக்டர் காடுகள் வந்து வனங்கள் இருக்கு. அதுல 21.02% சொல்லி சொல்றாங்க. கனிம வளம் இரும்பு தாது, ஹேமடைட் தாது வந்துட்டு 14,630 மில்லியன் டன். சரிங்களா? இருப்பு இருக்குதுங்க. சரிங்களா? என்ன இருப்புங்க? ஹேமடைட். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா இந்த பார்ட்டை போய் பாருங்க. நான் இதுக்கு ரொம்ப நீட்டா வந்துட்டு உங்களுக்கு இது ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 14,630 மில்லியன் டன். மேக்னடைட்டுங்கிறது 10,619 மில்லியன் டன். 10,619 மில்லியன் டன். கர்நாடகா மேற்கு கடற்கரையிலேயே வந்துட்டு மேக்னடைட் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? நிலக்கரியில ஃபர்ஸ்ட் சீனா, செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்ட் இந்தியா. நிலக்கரியில ஃபர்ஸ்ட் சீனா, அப்புறம் யூஎஸ்ஏ செகண்டுங்க, தேர்ட் இந்தியா.
இது எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா வங்காளம், ஜார்க்கண்ட்ல அதிகமா இருக்கு. பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, ஆந்திரால குறைவாக இருக்கு. பீகார், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ஆந்திரா இதெல்லாம் குறைவா இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனாங்க, செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்டு வந்து இந்தியா. வங்காளம், ஜார்க்கண்ட்ல எல்லாம் அதிகமா இருக்கு. பீகார், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ஆந்திரா இவங்கெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. பாக்சைட், பாக்சைட்டுங்கிறது அலுமினியம் தயாரிக்கும் தாது. பாக்சைட் அலுமினியம் தயாரிக்கும் தாது. ஒடிஷா கிழக்கு கடற்கரையில வந்துட்டு பாக்சைட் இருக்கு. ஆந்திராவில இருக்குங்க. சரிங்களா? அப்ப அலுமினியம் தயாரிக்கும் தாது எதுங்க? பாக்சைட். அடுத்து மைக்காங்கிறது ஒரு வெப்பம் தடுக்கும் பொருள். சரிங்களா? மைக்காங்க கூடியது அரிதிர் மின் கடத்தி, மின் தடுப்பானாகவும் இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியால 60% உலக வியாபாரம் மைக்காத்தாள் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியால 60%தோட உலக வியாபாரத்துல மைக்காத்தாள் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வகிக்குதுங்க. பெக்மடைட் அப்படிங்கிறது ஒரு மைக்கா வகை. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். அஸ்ஸாம்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, அப்புறம் வந்து காசிம்பூர், பள்ளியாரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மார்ன். இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அடுத்து குஜராத் காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர், கலோல். குஜராத்ல எங்கெங்கெல்லாம் இருக்குங்க? காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர், கலோல். தங்கம் வந்துட்டு நம்ம நாட்டுல வந்துட்டு குறைவான இருப்புதான் இருக்குங்களாமா. அப்படி இருக்கிறதுலயும் 3 சுரங்கங்கள் கோலார் தங்க வயல் கோலார் மாவட்டத்துல இருக்கு. அடுத்து ஹட்டி தங்க வயல் ராய்ச்சூர்ல இருக்கு. அதுவும் கர்நாடகா தான். அப்போ ஃபர்ஸ்ட் கோலார், ஹட்டி, ராய்ச்சூருங்கிறது எல்லாமே வந்துட்டு கர்நாடகா. ராம்கிரி, அனந்தபூர் அந்த பிளேஸ்ல வந்துட்டு எங்க இருக்குன்னா ஆந்திரால இருக்குது. சரிங்களாங்க? என்னங்க? வைரம் 4582,000 கேரட் UNECE அறிக்கையின்படி. சரிங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக்ஸ் கமிஷன்ஸ் ஃபார் யூரோப். அடுத்து அதிகமாக எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ் பன்னால இருக்குதுங்க. ஆந்திரா கர்னூல், ராமல்ல கோட்டால இருக்குங்க. அடுத்து கிருஷ்ணா நதி படுகைகள்ல இருக்குங்க. புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர்ல இருக்கு. என்னங்க இருக்கு? வைரம் இருக்கு. பாஸ்டர் சத்தீஸ்கர்ல இருக்கு. அடுத்து ஒடிஷா நியூபடா, பார்க்கர், நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகா குல்பர்கா, ரெய்ச்சூர் இந்த இடத்துல எல்லாமே எங்கெங்க இருக்கு? இது வைரம் வந்து இருக்குங்க. அடுத்து கட்டமைப்பு வசதிகள் பாத்திரலாம். போக்குவரத்துல உலகத்துல 4வது பெரிய பொருளாதாரத்துல இருக்குங்க. சரிங்களா? அடுத்து கட்டமைப்பு வசதிகள் பார்க்கலாங்க. போக்குவரத்தில் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து தான் இருக்குதுங்க. உலகில் மிகப்பெரிய சாலையில 30 லட்சம் சதுர கிலோமீட்டர், இருப்பு பாதையில ஆசியாவில் மிகப்பெரியது. சரிங்களா? அதாவது 63 கிலோமீட்டர் வந்துட்டு மொத்தமா இருக்குது. எவ்வளவுங்க? 63 கிலோமீட்டர் மொத்தமாக இருக்குது இருப்பு பாதை. அதுல 13 கிலோமீட்டர் மட்டும்தான் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து துறைமுகம். கொல்கத்தா, கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இங்கெல்லாம் 90% கடல் வணிகம் நடைபெறுதுங்க. எந்தெந்த துறைமுகம்? கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இங்கெல்லாம் 90% கடல் வணிகம் வந்துட்டு ஏற்படுதுங்க. அடுத்து விமானம். உள்நாட்டு விமானத்தை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ், அதாவது தனியார் துறையை சார்ந்ததுங்க இது இந்தியன் ஏர்லைன்ஸ். பன்னாட்டு விமான நிலையம்ங்கிறது ஏர் இந்தியா. இது இரண்டுமே இணைந்தது எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 2007 ஆகஸ்ட் 27. சரிங்களா? 2007 ஆகஸ்ட் 27. அடுத்து ரயில்வேல ஃபர்ஸ்ட் வைஃபை வந்துட்டு எங்க கொண்டாந்தாங்க? பெங்களூர்ல. எங்கங்க? ரயில்வேல ஃபர்ஸ்ட் வைஃபை பெங்களூரு. தேசிய துறைமுக வாரியம் வந்து 1950 உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் 1950 உருவாக்கப்பட்டது. கல்வி பத்தி பார்த்தலாம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். சரிங்களா? கல்வியை வந்துட்டு கவனிச்சுட்டு வருது. அது வந்துட்டு 1976ல மாநிலத்திட்ட இருந்து மத்திய அரசுக்கு வந்துட்டு இந்த கல்விங்கிற துறை வந்து மாறி இருக்குது. சரிங்களா? அடுத்து 6 ஸ்டேஜஸ் இருக்கு. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை பட்டம், முதுநிலை பட்டம் இதெல்லாமே இருக்குதுங்க. கல்வி செலவுக்கு கல்வி செலவுக்கு ஜிடிபில எவ்வளவு நிதி வந்து ஒதுக்குறாங்கன்னா 3% நிதி வந்துட்டு ஒதுக்குறாங்க கல்வி செலவுக்காக. பல்கலைக்கழக மானிய சட்டக்குழு இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா யூனிவர்சிட்டியோட தரத்தை ஆராய்வதற்காக. ஓகேங்களா? அடுத்து உடல் நலம். மத்திய சுகாதார மற்றும் நலவாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். சரிங்களா? ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழே தான் ஆள் மருத்துவ முறைகளும் வந்துட்டு செயல்பட்டு வருதுங்க. சிறப்பான மாநிலம் வந்துட்டு கேரளா. அதாவது எதுலைங்க? இந்த உடல் நலத்தை பேணுவதில் சிறப்பான மாநிலம் கேரளா. இலங்கையை விட இந்தியா பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து திருவள்ளுவர் பத்தி பாத்திரலாங்க. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த திருக்குறள். அடுத்து உழவு பத்தி என்ன சொல்றாங்கன்னா
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு உழவு தொழில சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் தான் பாக்குறோம். பொது நிதி, பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம். பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம். இது வந்து வருவாயை எப்படி உருவாக்குறது, சேகரிக்கிறது, நிர்வாகம் பண்றது, செலவு பண்றது, இதை பத்தி சொல்றதுதான் இந்த பொது நிதியில சொல்லியிருப்பாங்க. பொது செலவு அப்படின்னா சம நிதிநிலை அறிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாடு செலவை கட்டுக்குள் வைத்தால் வருமானம் குறைவானாலும் பாதகம் இல்லை. சரிங்களா? செலவை கரெக்டா நீ வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா வருமானம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் அதனால எந்த பாதகமும் இல்லை அப்படின்னு சம நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நிதிநிலை கொள்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதும் உபரி நிதி இருக்கட்டும், சில நேரம் சமநிதி இருக்கலாம், ஒருபோதும் பற்றாக்குறை நிதி கூடாது. என்னங்க, எப்போதும் உபரி நிதி இருக்கட்டும், சில நேரம் சம நிதி இருக்கலாம், ஒருபோதும் பற்றாக்குறை நிதி கூடாது. அடுத்து பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி, இதுக்கு மட்டும்தான் செலவிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எதுக்குங்க? பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி, இதுக்கு வேணா செலவு பண்ணிக்கோங்க. வெளிநாட்டு உதவி, அதாவது வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படிங்கிறது குறட்பா 739 சொல்லப்பட்டிருக்கு. தன்னிறைவு பொருளாதாரத்துக்கு ஆதரவு வந்து கொடுத்திருக்குது. சரிங்களா? அடுத்து எதுங்க? திருக்குறள்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க தன்னிறைவு பொருளாதாரத்துக்கு ஆதரவு. வறுமை, இரத்தல் பத்தி பாத்திரலாங்க. பசியிலிருந்து பெறும் விடுதலைதான் அடிப்படை சுதந்திரம். இது ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வறுமை அனைத்து தீமைக்கும் வேர், தீராத துன்பத்தை தரும். இப்ப செல்வம் பத்தி பாக்கலாங்க. செல்வம் அப்படிங்கிறது வாழ வழியே தவிர அதுவே இலக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க, செல்வம்ங்கிறது வாழக்கூடிய வழி இதான் தவிர அது இலக்கு கிடையாது. சரிங்களா? அதாவது மதிக்கும் வழியில ஈட்டப்படணும். என்னத்தங்க? செல்வத்தை மதிக்கும் வழியில் ஈட்டப்பட வேண்டும். பதுக்குவது பயனல்ல. செல்வத்தை பதுக்கி வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து தொழில் உண்மையான செல்வம், உன்னோட தொழில் தான் உண்மையான செல்வம் அப்படின்னும், உழைப்பு தான் வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலம் பேணும் அரசு அப்படின்னா என்னங்க? நல அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நல அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய் இதெல்லாம் இருக்கக்கூடாது. முக்கிய கூறுகள் என்ன? ஒரு நலம் பேணும் அரசுனா ஒரு முக்கிய கூறுகள் என்னன்னா, ஆரோக்கியம், செல்வம், நல்ல விளைச்சல். என்னென்னங்க? ஆரோக்கியம், செல்வம், நல்ல விளைச்சல், இதெல்லாம் தான் நலம் பேணும் அரசுங்க. அடுத்து இன்னொன்னு வளம், மகிழ்ச்சி, மக்கள் பாதுகாப்பு. கிட்டத்தட்ட 5 கொடுத்துருக்குறாங்க. ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், மக்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறாங்க. காந்தியை பத்தி காந்தி வந்து பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? காந்திய பொருளாதாரம், அதாவது நன்னறியை வந்துட்டு இவர் எடுத்துரைக்கிறார். சரிங்களா? நன்னறியின் வழியில செல்லக்கூடிய மனிதர் இவர். 1921ல ஒரு தேசத்தின் அல்லது தனியாரின் தார்மீக ஒழுக்க நடவடிக்கைகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, பாவமானது. புரியுதுங்களா? அது இழுக்கானது, பாவமானதுன்னு காந்தி சொல்லியிருக்காரு. 1921ல தார்மீக நம்பிக்கை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1921ல தார்மீக நம்பிக்கை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொன்னது யாருங்க? காந்தி. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொன்னது யாருங்க? காந்தி. இயந்திரங்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம். அப்புறம் இயந்திரத்தோட தீமையை பத்தி புக்கெல்லாம் எழுதணும். இயந்திரம்ங்கிறது வரம் கிடையாது, அது ஒரு சாபம். நம்மளோட இணக்கமான வாழ்வையே அது முடிவுக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்காருங்க. யாருங்க? காந்தி. காந்தி தொழில் மையத்தை பத்தி மனித இனத்தின் சாபக்கேடு. சரிங்களா? தொழில் மையத்தை மனித இனத்தின் சாபக்கேடுன்னு சொன்னது யாரு? காந்தி. நாட்டின் திறனை சுரண்டப்படுறதுக்கு காரணமே இந்த இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாட்டின் திறனை சுரண்டிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உற்பத்தி பரவலாக்கப்படணும், வீட்டிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பரவலாக்கணும் உற்பத்திய, வீட்டிலேயே உற்பத்தி பண்ணணும். கிராம சர்வோதயா, அதாவது உண்மையான இந்தியா நகர் புறநகரங்கள்ல இல்ல, கிராமங்கள்ல தான் வாழுது. உண்மையான இந்தியா நகரத்திலோ புறநகரங்களிலோ இல்லையே, கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. உடல் உழைப்பு, மனித உழைப்பே உடல் உழைப்பு தான். என்னங்க? மனித உழைப்பே உடல் உழைப்பு தான். அடுத்து அறக்கட்டளை கோட்பாடு, சமத்துவ சமூக உருவாக்கல். அறக்கட்டளை கோட்பாடு என்னங்க? சமத்துவ சமூகத்தை உருவாக்கணுங்கிறது அறக்கட்டளை கோட்பாடு. உணவு மீதான கட்டுப்பாடுங்கிறது செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. என்னங்க? உணவு மீதான கட்டுப்பாடு செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும்னு சொல்றாரு.
மக்கள் தொகை, குடும்ப கட்டுப்பாடு எதிர்ப்பு, பிரம்மச்சரியம், அதாவது குடும்ப கட்டுப்பாடுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருங்க. இவர் வந்து பிரம்மச்சரியத்தையும், அதாவது சுய ஒழுக்கத்தோட தன் கட்டுப்பாட்டோட இருந்தாலே போதும், குடும்ப கட்டுப்பாடுல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து மதுவிலக்கு. மது எந்த விதத்திலயுமே நம்மளுக்கு துணை செய்யாதுங்க, மாறாக நோய் தான் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கூற்று சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேலானது அப்படிங்கிற ஒரு கூற்றையும் சொல்லியிருப்பாரு. யாருங்க? காந்தி. ஓகே, ஜவஹர்லால் நேரு. புதிய இந்தியாவை கட்டமைத்த சிற்பி ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட் பிரதம அமைச்சராக இருந்தவர் வந்து நம்ம நேரு தான். 1964, அதாவது இறக்கும் வரைக்குமே அவர் தான் வந்து பிரதம அமைச்சரா இருந்திருக்காரு. அடுத்து மக்களாட்சி, மதசார்பின்மை. மதசார்பின்மை நேரு தந்த பரிசு. என்னங்க? மதசார்பின்மைங்கிறது நேரு தந்த பரிசு. திட்டமிடுதல், அதாவது பொருளாதார திட்டமிடலை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க? நம்மளுடைய நேரு. 1956 மேல 2வது ஐந்தாண்டு திட்ட விவாதத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் என்ன கூறியிருக்காருன்னா, திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் ஆகியவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். மனித சக்தி, வளங்கள், பணம் இதெல்லாம் சிறந்த வழிகள்ல யூஸ் பண்றதுதான் திட்டமிடுதலோட சாரம் அப்படின்னு நேரு வந்து 2வது, எப்பங்க டேட் பாத்துக்கணும், எப்போ 1956 மேல 2வது 5 இயர் திட்டத்துல வந்துட்டு 2வது ஐந்தாண்டு திட்ட விவாதத்தில் கூறியிருக்காரு. அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பத்தில் அதிகமாக பங்கு வகிச்சிருக்காரு. ஐஐடி நிறுவனங்களை வந்துட்டு இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. சமதர்மம். சமதர்மம், ஜனநாயக சமதர்மத்தை நேரு வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? இந்தியாவிற்கு நேருவோட மிகப்பெரிய பங்களிப்பு தான் என்னங்க? சமதர்மம். அடுத்து B.R. அம்பேத்கர். 1891 இருந்து 1956. இவரோட பிறப்பு 1891, இறப்பு 1956. இத வந்து நம்ம தமிழ் புக்ல படிப்போங்க, இவரோட ஃபுல் டீடைல்ஸ். சரிங்களா? பழங்கால இந்திய வர்த்தகம் 1915. பழங்கால இந்திய வர்த்தகம் 1915. கொலம்பியா யூனிவர்சிட்டியில முதுகலை பட்டம் படிப்பு இருக்கு இல்லைங்க, அந்த ஆய்விற்காக, அந்த பட்ட படிப்புக்காக ஆய்வு கட்டுரை வந்துட்டு எழுதியிருக்காரு. அதுதான் வந்து பழங்கால இந்திய வர்த்தகம் 1915. இந்திய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. இது வந்துட்டு முனைவர் பட்டத்துக்காக எழுதிய கட்டுரை. இந்திய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது 1921ல MSc பட்டத்துக்காக எழுதியிருக்காருங்க. என்னது? பிரிட்டிஷ் இந்திய மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஆய்வு 1921 MSc பட்டத்துக்காக. அடுத்து வந்து 1923ல ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கக்கூடிய புக்க லண்டன் எக்கனாமிக் பொருளாதார பள்ளியில DSc பட்டத்துக்காக வந்து இது பண்ணியிருக்காரு. அது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இதுல இருந்து, இந்த ரூபாய் பிரச்சனைகள் இருந்து கருத்தாக்கம் பெற்றதாக சொல்லப்படுது. எப்பங்க? 1923ல ரூபாயின் பிரச்சனைகள். அடுத்து அம்பேத்கரோட கருத்து, நிதி பொருளாதாரம். மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக இவர் சொல்லியிருக்காரு. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், அதாவது 1871-72, இதுல இருந்து 1876-77. சரிங்களா? அடுத்து ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் 1877ல இருந்து 78 to 1881ல இருந்து 82. வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் 1882ல இருந்து 83. அப்புறம் 1920ல இருந்து 21. இது வேளாண்மை பொருளாதாரம், இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுங்கிற புக்கை வந்து வேளாண்மை பொருளாதாரத்திற்காக எழுதியிருக்காரு. நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித்தோடது. சரிங்களா? நாடுகளின் செல்வம்ங்கிறது ஆடம் ஸ்மித்தோடது. சமூக நீதி பொருளாதாரம், அதாவது சாதிங்கிறது அரசியல் மக்களாட்சியை விட சமூக மக்களாட்சி அமைப்பதில் தோல்வி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சமதர்ம பொருளாதாரம், தொழில்கள் நாட்டுடைமையாக்கப்படணும், அரசே அதை நிர்வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? JC குமரப்பா 1892 ஜனவரி 4ல. ஜோசப் செல்லதுரை குமரப்பா. சரிங்களா? ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. இவர் வந்து தமிழ்நாட்டு தஞ்சாவூர்ல தான் வந்து பிறந்திருக்காரு. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி. யாருங்க? JC குமரப்பா. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி. காந்தியம், அதாவது என்ன, காந்திய பொருளாதாரம் அப்படிங்கறத உருவாக்கினது யாருங்க? நம்மளோட JC குமாரப்பா. உப்பு சத்தியாகிரகம் நடந்துட்டு இருந்தப்போ யங் இந்தியா பத்திரிகையில வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணிருக்காருங்க? ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்துல குஜராத் வித்யாபீடத்திலேயோ எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக, அதாவது இங்க டீச்சர், சாரிங்க, இது ப்ரொஃபஸர், பேராசிரியர்.
சரிங்களா? பேராசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. பேராசிரியர். சரிங்களா? அடுத்து அனைத்திந்திய கிராம தொழிற்கழகம். அதாவது 1935. என்னங்க? அனைத்திந்திய கிராம தொழிற்கழகம் 1935ல. அடுத்து புக்ஸ் என்னென்ன? நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறை, கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறைங்கிறத 1945ல வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? என்னென்ன? நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறை, கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறைங்கிறத 1945. அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்போ ஒரு வருஷம் சிறையில இருந்தாருங்க. அப்பதான் இந்த புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. எத்தனை ஆண்டுகள்? ஒரு வருஷம். ஓகே. பச்சை காந்தின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர குஹா வந்துட்டு இவர் அழைக்கிறாரு. அப்போ இருங்க இது குறிச்சு காமிச்சிடுறேன். பச்சை காந்தின்னு ராமச்சந்திர குஹா வந்துட்டு இவரை வந்து அழைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்தியாவின் சுற்றுச்சூழல் பற்றி வந்து இவர் பேசி இருந்திருக்காரு. சரிங்களா? எண்ணத்தை பற்றி சுற்றுச்சூழல் பத்தி பேசியிருக்காரு. அதனால இவரை பச்சை காந்தின்னு ராமச்சந்திர குஹா வந்து அழைச்சிருக்காரு. VKRV ராவ் இவரை பத்தி BR பிரம்மானந்தா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சுதந்திரம் அடையறதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை சொல்லியிருப்பாரு. யார் யாருன்னா டாக்டர் காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் இவங்க 3 பேரையும் தான் சொல்லியிருப்பாங்க. 3 கருத்து இவரை பத்தி என்னன்னா நாட்டு வருமானம். சரிங்களா? JM கீன்ஸின் மாணவர் அப்படின்னு சொல்றாங்க. கோலின் கிளார்க் உடன் பணி செஞ்சிருக்காரு. அப்புறம் கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு HW சிங்கர். அடுத்து முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம்ங்கிற ஆய்வு கட்டுரையை வந்து எழுதியிருக்காருங்க. அடுத்து பன்னாட்டு உதவி மற்றும் வெளி வளங்களின் மூலம் இவர் என்ன பண்ணியிருக்காரு? உணவுக்கான சில உதவிகள்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காரு. சமதர்மத்தை பத்தி பேசியிருக்காரு. தொழில்மயமாதல், அதாவது இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுங்கிறத 1938ல எழுதியிருக்காரு. முதலீடு, வருமானம் பெருக்கி அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? முன்னேற்றமடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படிங்கறத 1952ல வந்துட்டு எழுதியிருக்காரு. அடுத்து கிராம தொகுதிகள் இதைய பத்தி வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அவரோட கேரக்டர்னு புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்துட்டு உருவாக்குனது என்னென்னு பாத்தீங்கன்னா பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், இது 2மே டெல்லியில. சரிங்களா? அடுத்து சமூக பொருளாதார மாற்ற கழகம் பெங்களூர்ல. அவ்வளவுதாங்க. இது 3ஐயும் வந்துட்டு இவர் தான் உருவாக்கியிருக்காருங்க. யாரு? VKRV. நோபல் குழு பாத்தீங்கன்னா சென்னை வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் ஆய்ந்து அவரோட கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு? சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை, பஞ்சம் பற்றிய ஆய்வு, உரிமம், திறன், முன்னேற்றம் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நோபல் குழு வந்துட்டு சென்னை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. எப்பங்க? 1998ல. உரிமம் மற்றும் இழப்பு அப்படிங்கக்கூடிய கட்டுரைய 1981ல வந்துட்டு எழுதியிருக்காருங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா தொழில்நுட்ப தெரிவுங்கக்கூடிய ஒரு புக்கை எழுதியிருக்காருங்க. என்னங்க? தொழில்நுட்ப தெரிவுங்கக்கூடிய ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்புறம் கட்டுரை உரிமம் மற்றும் இழப்பு 1981 கட்டுரை. அவ்வளவுதாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் எடுத்து போட்டுறேன். அப்புறம் ஃபுல்லா நடத்தி போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு பெருசா பாக்குற மாதிரி எனக்கு தெரியலைங்க. அதனால பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுறேன். சரிங்களா? சரி, ஓகே. நல்லா படிங்க. நம்மளோட ஷெடியூல வந்துட்டு யூடியூப் ஸ்டூடெண்ட் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நன்றி, வணக்கம்ங்க. எல்லாரும் நல்லா படிங்க.